السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது ஸாலிஹீன் பாடம் 415. இந்த பாடத்தில் பாபு மா யகூலுஹு மன் ஹதரத் துஆம வஹுவ ஸாயிமுன் இதா லம் யுஃப்திர் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த பாடத்தில் நாம் பேசக்கூடிய தலைப்பு என்பது நோன்பாளி விருந்துக்கு அழைக்கப்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதாக ஒரு கேள்வி. ஒரு நோன்பாளி, ஒருத்தர் நோன்பு பிடிச்சிருக்கிறார், ஆனா அவர் விருந்துக்கு அழைக்கப்படுகிறார். விருந்திற்கு போகக்கூடிய ஒரு சூழல் அவருக்கு அமையுது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அவர் என்ன செய்ய வேண்டும்? அவர் அந்த விருந்திற்கு போய் சாப்பிட வேண்டுமா, இல்லை சாப்பிடக்கூடாதா என்ற அந்த சர்ச்சையை குறித்த கேள்வியாக தான் இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 102வது பாடம். இந்த பாட தலைப்பு என்ன? பாபு மா யகூலுஹு மன் ஹதரத் துஆம வஹுவ ஸாயிமுன் இதா லம் யுஃப்திர். இதனுடைய அர்த்தம் பாபு மா யகூலுஹு மன், ஒருவன் என்ன சொல்ல வேண்டும் என்பதை குறித்த பாடம். எப்படிப்பட்ட ஒருவன்? ஹதரத் துஆம, அவன் ஒரு துஆமிற்காக, ஒரு உணவிற்காக அவன் ஆஜராகிறான். அதாவது ஒரு விருந்துக்காக வேண்டி அவன் அழைக்கப்பட்டு அந்த விருந்திற்கு அவன் போகிறான் என்றால், வஹுவ, இன்னும் அவனாகிறவன் ஸாயிமுன், நோன்பு பிடித்தவனாக நோன்பாளியாக இருக்கும் நிலையில் அவன் ஒரு விருந்திற்கு அவன் போகிறான், ஆஜராகிறான் என்றால், இதா லம் யுஃப்திர், இன்னும் அவன் அந்த நோன்பை அவன் முறிக்கவும் இல்லை என்றால் அவன் என்ன சொல்ல வேண்டும்? அந்த விருந்திற்கு போன இடத்துல அவன் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்ப கேள்வி விளங்கியிருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஒரு நோன்பாளி ஒரு கால சூழ்நிலையால அவர் நோன்பு பிடிச்சிருக்கிறாருன்னு சொன்னா, அவரு ஒரு விருந்திற்கு அழைக்கப்பட்டால் அந்த விருந்திற்கு எப்படி போய் இருக்கணும், அந்த விருந்துல போய் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா என்பதை கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடமாக இந்த பாடம் இருக்கு. இப்போ ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது நமக்கு முழுமையாக விளங்கும். வாங்க பார்ப்போம். 3வது ஹதீஸ், இன்னும் 738வது ஹதீஸ். இந்த ஹதீஸானது யாரை தொட்டு அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கு? அன்-நபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, சய்யிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கின்றது. قال அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இதா துஅய அஹதுக்கும், உங்களில் ஒருவர் அழைக்கப்பட்டால், ஒரு விருந்துக்காக வேண்டி அழைக்கப்பட்டால், ஃபல்யுஜிப், அவர் பதில் கொடுக்கட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப ஒரு விருந்திற்கு அழைக்கப்படும் பொழுது நீங்கள் பதில் கொடுத்து அந்த விருந்திற்காக வேண்டி நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இந்த ஃபல்யுஜிப், நீங்க பதில் கொடுங்கள் என்று சொன்னால் எந்தெந்த விருந்துக்கெல்லாம் பதில் கொடுக்கணும் என்ற கேள்வி வரலாம். அப்ப அதற்கு சொல்கிறார்கள், திருமண வலிமா, அதாவது வலிமா விருந்து இருக்குதா இல்லையா, திருமணத்திற்கான முதல் நாள் விருந்து, அந்த விருந்திற்கு பதிலளிப்பது என்பது ஒரு முஸ்லிமுக்கு வாஜிபான காரியம் என்று சொல்கிறார்கள். இமாம் மக்கள் சொல்லித் தருகிறார்கள். ஆனால் அதற்கு சில நிபந்தனைகள் இருக்கின்றது. அது என்ன நிபந்தனைகள் என்றால், ஷரியாத்து கூறும் செல்லுபடியாகும் காரணமாக அந்த காரணம் என்பது இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் உடல்நிலை. அப்ப உடல்நிலை குறையில்லாமல் ஒருத்தருக்கு இருக்குது, உடல்நிலை சரியில்லை, உடம்பு சரியில்லாம இருக்கு அப்படின்னு சொன்னா அவர் கலந்து கொள்ளாமல் இருந்து கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள்.
இரண்டாவது ரொம்ப தூரமானதாக இருக்கு, அவருடைய திருமணம் ரொம்ப தூரம், பிரயாணம் செய்து போவது ரொம்ப சிரமத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வைங்களேன், ஒரு சூழ்நிலை இருந்தா அதற்காக வேண்டி அவர் போகாமல் இருந்து கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். மூன்றாவது முக்கியமான காரணம், ஹராமான நிகழ்வுகள் ஏற்படும் பொழுது போகாமல் இருந்து கொள்ளலாம். ஒருத்தர் திருமணம் செய்யறாரு, ஆனா அந்த திருமணங்கள்ல ஹராமான நிகழ்வுகள் நடக்குது, அங்க இருக்கக்கூடிய அந்நிய பெண்கள் எல்லாம் காட்டப்படுகிறார்கள், சினிமா பாட்டுகளை போட்டுக்கொண்டு ஆடக்கூடிய சூழலில் அந்த திருமணம் நடக்கின்றது என்று சொன்னால் அப்படிப்பட்ட திருமணத்திற்கு போக அவசியம் கிடையாது என்று இமாமர் மக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த காலத்துல அது போன்ற திருமணம் தான் அதிகமாக அதிகரித்து விட்டது. அல்லாஹ் நம்ம எல்லாம் பாதுகாக்க வேண்டும். அப்ப இத்தகைய வலிமா விருந்திற்கு கலந்து கொள்வது ஒரு முஸ்லிமுக்கு வாஜிபான காரியம். அப்ப இது போன்ற நிபந்தனைகள் இருக்கும் சமயத்தில் அவர் போகாமல் இருந்து கொள்ளலாம் என்ற சலுகையை நமக்கு இமாமர் மக்கள் தருகிறார்கள். மற்ற விருந்துகளாக இருக்கும் பொழுது அந்த விருந்துகளுக்கு போய் கலந்து கொள்ளுதல் அது வாஜிபு கிடையாது, முஸ்லிம்களுக்கு அது ஒரு சுன்னத்தான முஸ்தஹப்பான காரியமாக இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். பாருங்க, அப்படி நீங்கள் பதில்களுத்துக் கொள்ளுங்கள். இன்னும் சொல்றாங்க பாருங்க, ஃபைன் கான ஸாயிமன், இன்னும் உங்களில் ஒருவர் நோன்பு பிடித்தவராக அவர் ஆகியிருந்தால் ஃபல் யுஸல்லி, அவர் துஆ செய்து கொள்ளட்டும், பிரார்த்தித்துக் கொள்ளட்டும் என்று சொல்கிறார்கள். பிரார்த்தித்துக் கொள்ளணும்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல அந்த விருந்து நம்ம அழைச்சாங்க இல்லையா, அந்த அழைத்த அந்த நபர்களுக்காக வேண்டி துஆ செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். யா அல்லாஹ், என்னை இவர்கள் அழைத்திருக்கிறார்கள், அப்போ என்னை இவங்க அழைச்சிருக்காங்க, யா அல்லாஹ் என்னால சாப்பிட முடியல, நான் நோன்பு பிடித்திருக்கிறேன், அதனால் நான் சாப்பிட்டதற்கான நன்மையை நீ அவர்கள் கொடுத்தது யா அல்லாஹ், அவர்கள் அழைத்ததற்கான நன்மையை அவர்களுக்கு முழுமையாக கொடுத்தது யா அல்லாஹ், அவர்கள் நீ வரக்கத்தை அதிகம் செய்யா அல்லாஹ் என்ற துஆவை எல்லாம் செய்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அப்ப இது சில அறிஞர்கள் துஆ என்று எழுதுகிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் என்ன எழுதுறாங்கன்னா, 2 ரக்காத்துகள் தொழுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடுகிறார்கள் என்று எழுதுறாங்க. அப்ப அந்த விருந்திற்கு போனால் நம்ம விருந்து உண்ணாமல் அங்கு 2 ரக்காத்துகள் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்போ 2 ரக்காத்துகள் தொழுது கொண்டு துஆ செய்ய வேண்டும் என்ற ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள். ஆனால் இந்த இரண்டாவது கருத்து உறுதியான ஒரு விளக்கம் கிடையாது, முதலாவது கருத்து தான் உறுதியானது. அவர்களுக்காக வேண்டி துஆ செய்து வருவது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் என்பதை நமக்கு எழுதி தருகிறார்கள். அடுத்தபடியாக பாருங்க, வஇன் கான முஃப்திரன், இன்னும் உங்களில் ஒருவர் அவர் முஃப்திரன் அதாவது நோன்பு பிடிக்காதவராக ஆகியிருந்தால் அவர் சாப்பாடை உணவை அருந்திக் கொள்ளட்டும், உண்டு கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் பாருங்க. ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள் என்று சொல்றாங்க. பாருங்க, காலல் உலமா, இன்னும் சில அறிஞர்கள் சொன்னார்கள், மஅனா ஃபல்யுஸல்லி என்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தமாகிறது ஃபல்யதுஉ, அவர் துஆ செய்து கொள்ளட்டும், பிரார்த்தித்துக் கொள்ளட்டும் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் என்று சில அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்களாம். அப்ப இந்த அர்த்தத்தை நம்ம மேலேயே கொடுத்தோம். இன்னும் சொல்றாங்க பாருங்க, மஅனா ஃபல்யத்அம் என்ற மஅனாவாகிறது, அர்த்தமாகிறது ஃபல்யஅகுல், அவர் உண்டு கொள்ளட்டும், சாப்பிட்டுக் கொள்ளட்டும் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் என்று நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இப்ப இந்த ஹதீஸ் இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு இந்த பாட தலைப்பினுடைய கேள்வி என்ன, ஒரு நோன்பாளி விருந்துக்கு அழைக்கப்பட்ட அவர் என்ன சொல்ல வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள், அவர்கள் எதுவும் சொல்ல வேண்டாம், அவர்கள் அந்த விருந்து அழைத்தவர்களுக்காக வேண்டி துஆ செய்துவிட்டு அவர் வரட்டும் என்பதை நமக்கு இந்த ஹதீஸின் வாயிலாக ஒரு பதிலாக நமக்கு தருகிறார்கள். இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு கீழ் பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்தபடியாக 103வது பாடம். இந்த பாட தலைப்பு என்ன? பாபு மா யகூலுஹு மன் துஇய இலா துஆமின் ஃபதபஅஹு கைருஹு. பாபு மா யகூலுஹு மன், ஒருவர் என்ன சொல்ல வேண்டும் என்பதை குறித்த பாடம். எத்தகைய ஒருவர்? துஇய இலா துஆமின், ஒரு உணவின் பக்கம், அதாவது ஒரு விருந்தின் பக்கம் அவர் அழைக்கப்படுகிறார். இன்னும் ஃபதபஅஹு கைருஹு, அவர் அல்லாத, அந்த அழைக்கப்படக்கூடிய அந்த நபர் அல்லாத வேறு ஒரு நபர் அவரை பின்தொடர்ந்து வருகிறார் என்று சொன்னால் அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் என்ன சொல்ல வேண்டும் என்பதை குறித்த பாடமாக இருக்கின்றது. இப்ப நம்மள ஒரு ஆளு விருந்துக்கு கூப்பிடுறாங்க, நம்ம அந்த விருந்திற்கு பதில் கொடுக்க போறோம், விருந்துல கலந்து கொள்ள போறோம். நம்ம விருந்து கலந்து கொள்ள போகக்கூடிய சமயத்துல நம்ம பின்னாடியே ஒருத்தர் பின்பற்றிட்டு நம்ம கூடிய விருந்துக்கு சாப்பிட வராரு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்ல வேண்டும்? அந்த விருந்து அளித்தவரிடத்தில் என்ன சொல்லி இவரை அனுமதிக்க வேண்டும் என்பதை கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடமாக தான் இந்த பாடம் இருக்கு. ஹதீஸை பாருங்க, விளங்கும். 1வது ஹதீஸ் இன்னும் 739வது ஹதீஸாக இருக்கின்றது. இந்த ஹதீஸ் யாரை தொட்டு அறிவிக்கப்படக்கூடியது?
அன் அபி மஸ்ஊதின் அல் பத்ரிய் ரலியல்லாஹு அன்ஹு. பத்ரி கோத்திரத்தை சார்ந்த, அதாவது பத்ரி கோத்திரம் கிடையாது, பத்ரு சஹாபி. இவங்க பத்ரு போரில் கலந்து கொண்ட அபூ மஸ்ஊத் ரஹ்மத்துல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. வால அந்த அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், தஆ ரஜுலுன், ஒரு மனிதர் அழைத்தார், அந்நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிதுஆமின், ஒரு விருந்துக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு மனிதர் அழைத்தார். இன்னும் ஸனஅஹு லஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அந்த உணவை அவர் தயார் செய்தார். ஹாமிஸ ஹம்ஸத்தின், இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இன்னும் 5 நபர்களுக்கு இன்னும் 5 நபர்களை அந்த நபர் அழைத்தார் என்று சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இன்னும் கூடுதலாக ஒரு 5 சஹாபாக்களையும் ஒரு நபர் அழைத்தார், ஒரு விருந்திற்காக வேண்டி அழைக்கிறார். அழைத்து அவர்களுக்காக வேண்டி தயார் செய்திருக்கிறார். அப்ப அந்த சமயத்தில் ஃபதபஅஹும் ரஜுலுன், ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அந்த சஹாபாக்களையும் பின்தொடர்ந்து செல்றார் பின்னாடியே. அந்த ஒரு நபருடைய பெயர் என்ன குறிப்பிடப்படுதுன்னா அபூ ஷுஐப் என்பதாக குறிப்பிடப்படுகிறது. அப்ப அபூ ஷுஐப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் பின்தொடர்ந்து செல்கிறார். அப்பொழுது ஃபலம்மா பலகல் பாப, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீட்டினுடைய அந்த உணவளித்த, அதாவது அந்த உணவை அழைத்த அந்த நபருடைய வீட்டினுடைய அந்த கதவை, பாபை, வாசலை அடைந்த பொழுது கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஹாதா, நிச்சயமாக இந்த நபராகிறவர், தபிஅனா, எங்களை பின்தொடர்ந்து விட்டார், இந்த நபர் எங்களை பின்பற்றி வந்துட்டாரு. ஃபஇன் ஷிஅத, எனவே நீங்கள் நாடினால், அந்த இதனலஹு, அவருக்கு நீங்கள் அனுமதி கொடுத்து விடுங்கள். வஇன் ஷிஅத, இன்னும் நீங்கள் நாடினால், ரஜஅ, அவர் மீண்டு விடுவார், அவர் திரும்பி செல்லட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எங்களை மட்டும் தான் நீங்க அழைச்சீங்க, ஆனா எங்க பின்னாடி இவரும் வந்துட்டாரு, இவருக்கு நீங்க அனுமதி கொடுத்தா, நீங்க நாடுனா இவருக்கு நீங்க அனுமதி கொடுத்து சாப்பிட வைங்க. அப்படி நீங்க விரும்பலன்னு சொன்னா, நீங்க அனுமதி கொடுக்கவில்லை என்று சொன்னால் இவரை மீண்டும் அனுப்பிவிடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொறுமையோடு, ஒரு பக்குவ நிலையில அவங்க கேட்கிறாங்க. கேட்டவுடன் கால, அந்த விருந்து அழைத்த அந்த நபர் இருக்கிறார் இல்லையா, அந்த நபர் சொன்னார், லா, இல்லை யா ரசூலல்லாஹ், பல் மாறாக, ஆதருலஹு யா ரசூலல்லாஹி, அல்லாஹுடைய தூதரே, அவருக்கு நான் அனுமதி கொடுத்து விடுகிறேன் யா ரசூலல்லாஹ், அவருக்கு நான் அனுமதி கொடுத்துறேன், அவர்களும் உங்களோடு சேர்ந்து சாப்பிடட்டும் யா ரசூலல்லாஹ் என்று அவர்கள் அனுமதி கொடுத்தார் என்ற விஷயத்தை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் விளங்கி பார்க்க முடிகிறது. இந்த ஹதீஸ்ல ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இந்த ஹதீஸ் எப்படி இருக்கு, மற்றொரு ஹதீஸ்ல எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு தையல்காரர், ஒரு தைக்குதல் என்ற அந்த தையல் இருக்குதல், தையல் செய்யக்கூடிய ஒரு நபர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு விருந்திற்காக வேண்டி அழைக்கிறாங்க. அவங்க அழைச்சது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும்தான். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, தன்னோடு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களையும் கூட்டிக் கொண்டு சென்று விட்டார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபர்கிட்ட அனுமதி இல்லாம கூட்டிக் கொண்டு சென்றார்களே, அந்த ஹதீஸ்ல அந்த விருந்தை கூப்பிட்ட அந்த தையல்காரர் எந்த அனுமதியும் கேட்காம அனஸ் ரலியல்லாஹு அன்னவர்களை கூட்டிக் கொண்டு சென்றார்கள். ஆனா இங்க எதற்கு பின்தொடர்ந்து வந்தவரிடத்துல அனுமதி கேட்டார்கள்? இதற்கு ஒரு அருமையான விளக்கத்தை தராங்க. அந்த நபர், அந்த தையல்காரர் என்பவர், அவர் வசதி வாய்த்தவராக இருந்தார். அதாவது அவரால் 2 நபர்கள் இல்ல 3 நபர்கள், ஒரு நபருக்கு மேம்பட்ட நபர்களுக்கு அவர் விருந்தளிப்பதற்கு சக்தி பெற்றவராக இருந்தார் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியாக அறிந்தவர்களாக இருந்தார்கள். அப்போ அது அவங்களுக்கு உறுதியா தெரியும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நம்ம கையோட கூட்டிட்டு போனா இவர்களுக்கும் அவர் உணவளிப்பார், அவர் அளிக்கக்கூடியவர் தான், அவர் அப்படிப்பட்ட மனப்பான்மையை கொண்டவர் தான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியாக நம்பியவர்கள், அறிந்தவர்களாக இருந்தார்கள். அதன் காரணமாக தான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த விருந்திற்கு கூட்டிட்டு போனாங்க. இங்க எப்படின்னா, திடீரென்று 5 நபர் சேர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சேர்த்து 6 நபர்களை விருந்தில் அழைக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்ம ஒரு 6 பேர் போறோம், இதை தாண்டி 7வது நபராக இன்னொருவர் பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறாரு, இவருடைய நிலை எப்படி இருக்கும் என்று தெரியலையே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசித்து பார்க்கிறார்கள். அப்போ இங்க கேட்ட காரணம், அந்த விருந்த அழைத்த அந்த நபருக்கு எந்த ஒரு சிரமமும் ஏற்பட்டு விடக்கூடாது, அவர் எப்படின்னு தெரியல, அவர் எந்த அளவுக்கு உணவை சரி பண்ணியிருப்பாரு, ஏற்பாடு பண்ணியிருப்பான்னு தெரியல என்ற அந்த நோக்கத்திற்காக வேண்டிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல இப்படி சொன்னார்கள். இந்த ஹதீஸ்ல அனுமதி கேட்டார்கள், அந்த ஹதீஸ்ல அனுமதி கேட்காமல் கொண்டு போனார்கள் என்ற விளக்கத்தை நமக்கு நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களே அருமையாக நமக்கு விளக்கத்தில் சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க, முத்தஃபகுன் அலைஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இருக்கின்றது. இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஒரு விழுந்து அழைக்கப்பட்டு நம்ம கூட இன்னொரு ஆள் வந்துவிட்டால்
நம்ம என்ன பதில் சொல்ல வேண்டும் என்பதை இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். அப்ப இது மாதிரி நம்ம ஒரு சூழ்நிலையில இருந்தோம்னு சொன்னா அந்த அழைத்த அந்த நபரிடத்துல இது மாதிரி சொல்லணும். என் கூட இன்னொரு ஆள் வந்திருக்கிறாங்க. நீங்க அனுமதிச்சா இவரையும் சாப்பிட வைக்கலாம். இல்லைன்னு சொன்னா இவரை நான் திரும்ப அனுப்பி வச்சிடுறேன் அப்படின்னு அனுமதி கேட்டு முறையோடு சாப்பிட்டுக் கொள்வதுதான் ஒரு நல்ல ஒரு முறை, நல்ல ஒரு பண்பு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அப்ப இதன் காரணமாக தான், இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக பாருங்க 104வது பாடம். இந்த பாட தலைப்பு என்ன? பாபுல் அக்லி மிம்மா யலீஹி வஅதஹு வதஅதீபஹு மை யுஸீஉ அக்லஹு என்பதாக இதனுடைய தலைப்பு என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப பாபுல் அக்லி, உண்ணுதல், உணவை அருந்துதல், உணவை பருகுதல் என்பது குறித்த பாடம். மிம்மா யலீஹி, தனக்கு அருகில் இருக்கும், தனக்கு அருகில் இருப்பவையில் இருந்து உண்ணுதல். அப்போ தட்டு நம்ம தட்டுல சாப்பிட்றோம்னு சொன்னா அந்த தட்டுல நமக்கு அருகில் என்ன இருக்கு, நமக்கு பக்கத்தில் என்ன இருக்கிறதோ, அருகாமையில் என்ன இருக்குதோ அதிலிருந்து சாப்பிடுவது குறித்த பாடமாக இருக்கின்றது. இன்னும் இன்னும் ஒருவருக்கு நம்ம உபதேசம் செய்வது, இன்னும் ஒழுக்கத்தை கற்பித்து தருவது. மன், ஒருவனுக்கு, எத்தகைய ஒருவன், யுஸீஉ அக்லஹு, தன்னுடைய உணவு அருந்துதல், உணவு பருகுதல் என்பதில் அவன் ஒழுங்கீனத்தை பெறக்கூடியவனாக இருப்பான். அதாவது ஒழுங்கீனத்தினா ஒழுக்கமாக சாப்பிடக்கூடியவன் கிடையாது. அது சரியான முறையில் சாப்பிடாமல் கெட்ட ஒரு முறையில் எவன் சாப்பிடுவானோ அவனுக்கு நம்ம ஒழுக்கத்தை கற்பித்ததிலும் உபதேசத்தை போதிப்பதிலும் பேசக்கூடிய பாடமாக இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப ரெண்டு விஷயம். ஒண்ணு, நம்ம உணவு தட்டு, நம்ம சாப்பிடக்கூடிய அந்த தட்டுல நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடையில இருந்து, நமக்கு அருகாமையில் பக்கத்தில் இருக்கிறதுல இருந்து சாப்பிட வேண்டும் என்பதையும் இந்த பாடம் கற்றுத் தருகிறது. இன்னும் அது மட்டும் கிடையாது, யாரெல்லாம் ஒழுங்காக சாப்பிடாமல், சாப்பாடுடைய ஒழுக்கத்தை பேணிக் கொள்ளாமல், முறையில்லாமல் யாரெல்லாம் சாப்பிடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நல்ல உபதேசம் செய்து நல்ல ஒழுக்கத்தை கற்பிக்குதல் எவ்வளவு சிறந்ததாக இருக்கின்றது என்பதை குறித்து பேசக்கூடிய பாடமாகவும் இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கு. சொல்றாங்க பாருங்க, 1வது ஹதீஸ், இன்னும் 740வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் என்பது யாரை தொட்டு அறிவிக்கப்படக்கூடியது? அன் அம்ர் இப்னு அபீ ஸலமத ரலியல்லாஹு அன்ஹுமா, அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய மகனான அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. கால, அந்த அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், குந்து குலாமன், நான் சிறுபிள்ளையாக ஆகியிருந்தேன், ஃபீ ஹிஜ்ரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிமார்பில், அதாவது அவர்களுடைய பராமரிப்பில் நான் சிறு குழந்தையாக நான் ஆகியிருந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பராமரிப்பில் எதனால இருந்தேன்னு சொல்றாங்க. ஒரு விஷயத்தை விளங்கணும். இந்த அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு யாருன்னு சொன்னா அவர்களுடைய தந்தை அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களுடைய தாய் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அந்த உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா யாருன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்த அவருடைய துணைவியார் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப அவர்களுடைய பிள்ளைதான் யார்? அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்படி பார்க்கும் பொழுது அவர்கள் ஒரு வளர்ப்பு பிள்ளையாக இருக்கிறார்கள். அப்போ அந்த அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வளர்ந்த ஒரு வளர்ப்பு பிள்ளை. அப்ப அவங்க அதனால சொல்றாங்க, அப்பொழுது நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சிறு பிள்ளையாக இருந்த பொழுது, வகானத் யதி, என்னுடைய கை என்பது, என்னுடைய கரம் என்பது ஆகியிருந்தது, ததீஷு ஃபிஸ் ஸஹ்ஃபதி, அதாவது சாப்பிடக்கூடிய அந்த உணவு தட்டில் அலையக்கூடியதாக, அதாவது நீண்டு அங்கும் இங்குமாக அலையக்கூடியதாக என்னுடைய கை என்பது ஆகியிருந்தது. அப்போ நான் சின்ன பிள்ளை சாப்பிடும் பொழுது தட்டுல ஒரே இடத்துல சாப்பிடாம அங்கங்க அலம்பி சாப்பிடக்கூடியவனாக நான் இருந்தேன் என்று சொல்றாங்க. அப்போ ஃபகால் அலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள், யா குலாமு, ஓ மகனே, சம்மில்லாஹ தஆலா, உயர்ந்த அந்த அல்லாஹ்வுடைய பெயரை கூறி நீ சாப்பிடு, அதாவது பிஸ்மில்லா என்று சொல்லி நீ சாப்பிடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்தில் சொன்னார்கள். இன்னும் அது மட்டும் கிடையாது, வகுல் பியமீனிக்க, இன்னும் உன்னுடைய வலது கரத்தை கொண்டு நீ சாப்பிடு என்று சொன்னார்கள். வகுல், இன்னும் நீ சாப்பிடு, மிம்மா எலீக்க, உனக்கு அருகாமையில் இருக்கும் ஒன்றிலிருந்து நீ சாப்பிடு என்று எனக்கு சொன்னார்கள். அப்போ உன்னுடைய வலது கையால் நீ சாப்பிடு, உன் தட்டினுடைய அந்த ஓரப்பகுதி, உனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதி, அதிலிருந்து முறையாக நீ எடுத்து சாப்பிட்டுக் கொள் என்ற பாடத்தை எனக்கு கற்றுத்தந்தார்கள் என்பதை அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். பாருங்க, முத்தஃபக்குன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்தறிவித்த ஹதீஸாக இருக்கின்றது.
இப்ப இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட சில வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை நமக்கு சொல்றாங்க பாருங்க. கௌலுஹு ததீஷு, ததீஷு என்ற அந்த அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சொல்லாகிறது. பி கஸ்ரி தாஇ, தாவிற்கு கஸ்ரு செய்வது கொண்டு, வபஅதஹா இன்னும் அந்த தாவிற்கு பின்பு யாவை கொண்டு வாசிக்க வேண்டும். முசன்னாத்து மின் தஹதி, அதாவது கீழிருந்து 2 புள்ளிகள் இடப்பட்ட அந்த யாவை கொண்டு வாசிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். மானாஹு, அதனுடைய அர்த்தமாகிறது ததஹர்ரகு, அசைந்தது. வத வதமதத்து வதமதத்து இலா நவாஹி ஸஹ்ஃபதி, அந்த தட்டினுடைய அந்த ஓரங்களின் பக்கம் அலைந்தது, நீண்டது. அதாவது என்ன சொல்லலாம், அப்படி பறந்து விரிஞ்சி அப்படியே அலைஞ்சதுன்னு சொல்லுமா இல்லையா, கையை அலம்பியதுன்னு சொல்ற மாதிரி. அப்ப அந்த அர்த்தத்திற்கும் இது வரக்கூடியதாக இருக்கும் என்று நமக்கு இங்கு அருமையாக கற்றுத்தருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த பாடம், இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னா, இந்த பாடம் அருகாமையில் இருக்கக்கூடிய விஷயத்தை சாப்பிடுதலும், இன்னும் முறையாக சாப்பிடாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல அதபை கற்பிக்கக்கூடிய, ஒழுக்கத்தை கற்பிக்கக்கூடிய பாடமாக இருக்கு. இதுல 2 விஷயமே இந்த ஹதீஸில் அடங்கும். ஒன்று, உனக்கு அருகாமையில் இருப்பதை நீ சாப்பிடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் அது மட்டும் கிடையாது, அந்த முறையாக சாப்பிடாமல் இருந்த அந்த அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை ஒழுக்கத்தை கற்பித்து முறையாக சாப்பிட வைத்தார்கள் என்ற கருத்தும் இதில் உள்ளடக்கும். அப்ப இந்த கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸனை இந்த பாடத்திற்கு தோதுவாக நமக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக 2வது ஹதீஸ், இன்னும் 7441வது ஹதீஸ். வான் சலமத் பின் அக்வாஇ ரலியல்லாஹு அன்ஹு, அக்வா என்பவருடைய மகனான சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. அன்ன ரஜுலன், நிச்சயமாக ஒரு மனிதர், அகல அவர் சாப்பிட்டார், இந்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஷிமாலிஹி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையில் தன்னுடைய இடது கை கொண்டு அவர் சாப்பிடக்கூடியவராக ஆகியிருந்தார். அவர் சாப்பிட்டார். அப்பொழுது ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல் பியமீனிக, உன்னுடைய வலது கரத்தை கொண்டு நீ சாப்பிடு என்று சொன்னார்கள். கால, அதற்கு அந்த நபர் சொன்னார், லா அஸ்தீஉ, அதற்கு நான் சக்தி பெற மாட்டேன், அப்படி என்னால் சாப்பிட முடியாது என்று சொன்ன பொழுது, கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஸ்தத்அத, நீ சக்தி பெறாதவனாகவே ஆகிவிடு. அப்ப உனக்கு சக்தி பெறாதவனாகவே நீ சாப்பிட முடியாதவனாகவே நீ ஆகிவிடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய லானத் என்பது மாறிவிட்டது. அவருடைய சாபம் என்பதை அந்த நபர் பெற்றுக்கொண்டவராக ஆகிவிட்டார். சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மா மனஅஹு, அவரை எதுவும் தடுக்கவில்லை, இல்லல் கிப்ரு, பெருமையை தவிர வேற எந்த ஒன்றும் அவரை தடுக்கவில்லை என்று சொல்கிறார்கள். அப்ப அவர் மனதுல பெருமை இருப்பதன் காரணமாக தான் அப்படி இடது கையை கொண்டு சாப்பிடக்கூடியவராக இருந்தார். மற்றபடி அவர் முடியாத பட்சத்திலெல்லாம் சாப்பிடவில்லை. பெருமையின் காரணமாக தான் அந்த நபர் அப்படிப்பட்ட அந்த இடது கையால் சாப்பிடக்கூடியவராக இருந்தார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இன்னும் இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் சொல்றாங்க, ஃபமா ரஃபஅஹா, அந்த நபர் அந்த கையை அவர் உயர்த்தவில்லை, இலா ஃபீஹி, தன்னுடைய வாயின் பக்கம் அவர் உயர்த்தவில்லை. அதாவது உயர்த்தாமல் ஆகுவது போலவே அவர் ஆகிவிட்டார். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபத்திற்கு பின்பு உயர்த்தாமல் இருப்பது போலவே அவர் ஆகிவிட்டார். அவரால் உயர்த்த முடியல, தன்னுடைய வாயின் பக்கம் தன்னுடைய கையை கொண்டு போக முடியாத அளவுக்கு நிலையில் அவர் ஆக்கப்பட்டு விட்டார் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸினை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள். இப்ப இந்த ஹதீஸ் இந்த பாடத்திற்கீழே பதிவு செய்யப்படக்கூடிய காரணமும் இதே காரணம் தான். குல் பியமீனிக்க, உன்னுடைய வலது கரத்தை கொண்டு சாப்பிடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபருக்கு சொல்லி தந்தார்கள் இல்லையா? அப்ப இந்த கருத்தை வலியுறுத்தி வருவதன் காரணமாக தான் இந்த ஹதீஸ் இந்த பாடத்திற்கீழே பதிவு செய்யப்படக்கூடியதாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த பாடத்தில் நம்ம இந்த 102வது பாடமான இந்த பாடத்தினுடைய தலைப்பு, இந்த 3வது ஹதீஸு, இந்த 103வது பாடம், இந்த அந்த பாடத்தில் வரக்கூடிய 1வது ஹதீஸு, அடுத்தபடியாக 104வது பாடத்தில் வரக்கூடிய இந்த 1வது ஹதீஸ், இந்த 2வது ஹதீஸ், இது மொத்தமாக முழுவதுமாக பார்த்து இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த பாடத்தில் படித்த அனைத்து விஷயத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் நசீபாக்கி வைப்பானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 105வது பாடத்தை குறித்த செய்திகள், அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள், கருத்து சுருக்கம், அதனுடைய தர்ஜுமாக்கள் போன்ற பல தரப்பட்ட விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.